இப்ப என்ன பண்றது? கை கால் மூஞ்சி கழிட்டு வந்து 5 லட்சம் பணம் என்கிட்ட கேட்பாரு. பணம் எங்கன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? அம்மா அவர் ரூம்ல உள்ளார தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். அவர் கை கழிட்டு வர நேரம் ஆச்சே. என்ன ஐடியா பண்றது? நம்மள கொஞ்சம் அழுது ஆக்ஷன் போட்டா அப்புறம் பணத்தை பத்தி அவரும் கேட்க மாட்டாரு. அப்படியே மறந்து போயிருவாரு. அப்படியே பண்ணுவோம். கனகா மனுஷன் வராரு. இனிமே நம்ம ஆக்டிங்க போட்டுற வேண்டியதான். என்ன பாத்ரூம்ல தண்ணியே வரல? மோட்டர் போட்டுட்டியா இல்லையா? நான் என்னங்க பண்ணுவேன்? இப்படி எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ அழுதுட்டு இருக்க? பாத்ரூம்ல தண்ணி போட்டுட்டியான்னு கேட்டேன். பக்கெட்ல இருக்க தண்ணி வச்சு நானும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். மோட்டர் போட்டு விடாம இருக்க? என்னங்க லூசு, ஏன் மோட்டர் போடாம இருக்கேன்னு கேட்டேன். நீ மேல டேங்க்ல ஏத்தலையா? அவசரத்துல மறந்துட்டேங்க. இதுக்காக ஏண்டி அழுதுட்டு இருக்க? நான் கை கால் கொஞ்சம் கழிட்டு வந்துட்டேனே, போய் சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. கொஞ்சம் நில்லு. என்னடா இந்த மனுஷன் பணத்தை வந்து சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்றாரு. இப்ப எதுக்கு நீ நில்லுங்கிறாரு? என்னவா இருக்கும்? ஐயோ மாறிக்கிட்டோமே. என்னங்க என்னங்க என்னாச்சுன்னு வெம்பி வெம்பி அழுதுட்டு இருக்க? என்னங்க சொல்லுவேன் நானா? 10 மாசம் சுமந்து பெத்த நம்ம புள்ள பரணி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறானேங்க. அவனை எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க? நான் அவனை பத்தி பேசுறேங்கிறீங்க. என்கிட்ட சண்டை போட்டு கோவப்பட்டு பேசிட்டு போனானே. அப்புறம் என்ன ஏதுன்னு கூட எனக்கு போன் பண்ணவே இல்லைங்க. பட வேணுமா என்னன்னு? நீ போன் பண்ண வேண்டியதானே? ஆமால. ஐயோ மறந்துட்டேங்க. நம்ம பிள்ளைய காரணம் காட்டுற. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. மனசு பித்து புள்ள மனசு கல்லும்பாங்க. என்னமோ கரெக்டா தாங்க இருக்கு. என்ன நினைக்கலனாலும் நான் அவனை நினைச்சிட்டே தாங்க இருக்கேன். சாப்பிட வந்துருவான். என்ன ஆகுதுங்க? என்ன வரவே இல்லையங்க. சாப்பிட வரலன்னு நானும் சாப்பிட மாட்டேங்க. கடகாவே வந்துருவாண்டி. டீலாம் கூப்பிடுறீங்க சொல்லி கூப்பிட மாட்டேனா? அதுக்கு இல்லங்க. இல்லங்க, நம்ம கல்யாணம் புதுசுல கூப்பிட்டு இருந்தீங்க வாடி போடிட்டு. புதுசா ஆரம்பிக்கிறீங்களே அதுக்குதான். கடகா ரொம்ப வாய் கொடுத்து உலகாதடி. அப்புறம் பணத்தை பத்தி கேட்டு போறாரு. நீங்க வாங்க, பசியில இருப்பீங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி சரி, கொஞ்சம் நில்லு. அந்த மனுஷன் சாப்பிட போறப்பலாம் நில்லு நில்லுங்கிறாரு. என்னது? ஏ கனகா, அப்புறம் வாங்க. நீ பணத்தை பத்தி கேட்கல நினைச்சா என்ன நீலக்கண்ணீர் வடிக்கிறா? என்ன சொல்றது? பரணி ஞாபகத்துல இப்படி அழுதுட்டு இருக்கா. இப்போதைக்கு பணத்தை பத்தி எதுவும் கேட்க வேணாம், நைட்டு கேட்டுக்கலாம். எங்க சாப்பிட வாங்க. எங்க வாங்குங்க. வர இரு, எதுக்கு கால நோய் நோயின்னு அழுதுகிட்டு அப்புறம் நேரத்துல நிம்மதியா சாப்பிட உரியா? இதே பரிமாறிட்டு சாப்பாடே வேணாம், நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். எங்க சாப்பிட வாங்குங்க. நீ முத தாண்டி வாங்க போற? ஆமா சரி வாங்க. வரேன். நான் என்ன செய்வேன்? நீ கட்டின புருஷன் 5 லட்சம் பணத்தை கொடுத்ததையே மறந்துட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டானே. அந்த தொப்பி மண்டையில அந்த மாமியார் கிளம்பிய சேர்ந்துட்டு 5 லட்சம் பணத்தை ஆட்டையை போட்டாங்களே. இப்ப நான் என்ன செய்யறது? எங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்தேனே, எப்படியாவது வாங்கிடலான்ட்டு. இருந்தாலும் என்னால இப்படி ஒரு பூகமத்தை கிளப்போன்னு நான் நினைக்கவே இல்லையே. பணத்தை பத்தி விஷயத்தை எப்படி எங்க அப்பா நான் சொல்ல முடியும்? ஏற்கனவே எங்க அப்பா பணத்துல கராரா இருப்பாரு. 5 லட்சத்தை கோட்டை விட்டேன்னு சொல்லிட்டானா அவ்வளவுதான், வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாரு எங்க அப்பா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்படி நடு ரோட்ல தத்தளிக்கிற நிலைமை நமக்கு ஆயிருச்சே. கடவுளே என்ன பண்றதுப்பா? வீட்டுக்கு போய் அம்மா கிட்டையும் அப்பா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா கிட்ட சொன்னா கூட ஏதாவது புரிஞ்சுக்கும். ஆனா அப்பா கிட்ட என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே. பாலா போன புருஷன் 5 லட்சம் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு ஆயிடுச்சுன்னு ஈஸியா சொல்றான். நல்லாவே இருக்க மாட்டான். ஆமா, என் மனசார சொல்றேன், நல்லாவே இருக்க மாட்டான். மனுஷன் நோகடி செய்வெல்லாம் நாளில ஒரு நாள் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அப்போதான் என்னோட அருமை தெரியும். அது வரைக்கும் அந்த ஆளை தேடி போகவே கூடாது. எனக்கு புருஷனும் வேணாம், யாரும் வேணாம், என் புள்ள மட்டும் எனக்கு போதும். இந்த ஆளை நம்பி 5 லட்சம் பணத்தை கொடுத்தேல, நீ சொல்லணும். ஆண்டியம்மா இப்படி ஏமாந்தவளா இருக்கேடி நீயும். என்னடி பண்ண போற? ஐயோ கடவுளே. அடி யாருமா நீ? ரோட்ல மரத்தோட உட்காந்து அழுத்துட்டு இருக்க, என்னமாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லாம சும்மா உட்காந்து அழுதுட்டு இருப்ப. நானு என்கிட்ட சொல்லுதா? நீ இந்த ஏரியா தானே? முன்ன பின்ன உன்ன இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. இந்த ஏரியா இல்ல, புதுசா இருக்கு. பக்கம் யார பார்க்க வந்திருக்க? பார்த்துட்டு அழுதுட்டு இருக்க. நான் எதுன்னு என்கிட்ட சொல்லுமா. அவன் என்கிட்ட கொஞ்சம் சொன்னீங்கன்னா உனக்கு மனசு ஆறும்ல. ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டேம்மா. என்னத்த சொல்ல வர? அவன் உனக்கு வயித்துல புள்ளைய கொடுத்தது. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. தரவு வேற என்னம்மா? கட்டின புருஷனை ஏமாத்திட்டான். என்னத்த சொல்ல வர? பணம் கொடுத்தேன் அந்த ஆளுட்ட. ஐயோ அவரும் ஒன்னா இல்லம்மா, அவங்க அம்மா கூட இருக்காரு. நானும் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன். அது சரி, அந்த ஆளுக்கு நீ 5 லட்சம் பணம் கொடுக்கணும். அப்ப முன்னாடி ஒன்னா இருந்தோமா, வீடு பாக்குறதுக்காக 5 லட்சம் பணம் கேட்டாருன்னு கொடுத்தேன். வீட்டுக்கு போய் திருப்பி அந்த பணத்தை வாங்கலான்னு போனா பணத்தை கேட்டதுக்கு எல்லாம் செலவாயிருச்சு, பணம்லாம் என் கையில இல்ல அப்படிங்கிறாருமா அந்த ஆளு. ஐயாத்தி யாருக்காது? அவன் ஏரியாக்குள்ள கட்டின பொண்டாட்டி ஏமாத்துறது சொல்லுத்தா, நான் பாத்துக்கிறேன். இந்த ஏரியா தான் யாருன்னு சொல்லுத்தா. அந்த ஆளு பேரு ராமு, மாமியார் பேரு திலகவதி. ஐயா தொப்பி மண்டையனாக்கும் பிராடுக்கார முண்டையாச்சே. என்னம்மா சொல்ல வரீங்க? அட ஆமாமா, நல்ல வேலை நீயே கண்ணுல பட்டுட்ட. இந்த பொண்ணுகிட்ட இப்ப எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான். மாமியார்காரி என்கிட்ட என்ன சண்டை போட்டா, குழாயில தண்ணி பிடிச்சதுக்கு என்ன சண்டை. திலகவதி மரப தானா வந்து மாத்திக்கிட்டா. தொப்பி மண்டைகிட்ட இவகிட்ட சொல்லி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க. சரியாத்தா, சாமியை கூட நம்பிடலாம், கட்டின புருஷனை நம்பிடவே நம்பிடாத. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறேன்னு நானு. பணத்தை மட்டுமா ஏமாத்தினாவே? நே ஏமாத்துறாத்தா, நம்பிடாத அவனை. என்னம்மா சொல்றீங்க?
வீட்டுல குடியிருக்காங்களே அவங்க ஏத்த வீட்டுக்காரங்க தான் நானு. என் பேரு பொன்னம்மா. சொல்லுங்கம்மா. புருஷனை பார்க்க இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு தினமும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாமியாரு வாமா மருமவளேன்னு உள்ளார கூப்பிட்டு போகுது. என்னம்மா சொல்றீங்க? நீ சொல்றதுல உண்மையாவா? ஆமாமா, நான் உண்மையா தான் சொல்றேன். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? மாமியார் வீட்டுக்கு எய்த்து எப்படிதான் நானு கட்டின புருஷன் இப்பெல்லாம் இருப்பானா? ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இன்னொரு விஷயம் இருக்கு சொல்றதை கேளு. போயிட்டு உடனே வரதில்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீட்டுக்குள்ள இருந்துட்டு தான் வாரா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாத்தா, புருஷனும் மாமியார் பண்றது சரியே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு செட்டப் பண்ணிட்டு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த ஆளு. இதான் சிம்பாலிக்கா சொல்லணும். கூட உனக்கு தெரியாதாமா? பரதேசி பையன் இப்பெல்லாம் நீ ஏமாத்துவான்னு தெரியாது. சரி கோவப்படாத. கோவப்பட வேண்டிய இது இல்ல. வேற உன் வீட்டுக்கு போ. யார் அந்த ஆள் மூஞ்சில முழிக்கிறதா? தேவையே இல்ல. அந்த ஆளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. சரி போத்தா, போய் நேரா பாரு. இந்த கேடு கட்டவ வீட்டுக்கு வந்திருப்பா. போய் கண்ணார பார்த்தாதானே உனக்கு தெரியும். ஒண்ணுதா, நான் தான் உன்கிட்ட சொல்லேன்ட்டு உன் மாமியார் கிட்டே உன் புருஷன்கிட்டே மட்டும் சொல்லிடாத. சியா பார்க்கும் போது அழுதுட்டு இருந்தேன்னு விஷயம் தெரிஞ்சனால, நீ அவ பொண்டாட்டின்னு தெரிஞ்சனால உன்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லா உண்மை தெரியும்லதா? தெரிஞ்சிருச்சுமா, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அயோக்கிய பையன் நான் பத்தாதுன்னு இன்னொரு பண்ணை வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கானா? ஆமாத்தா, மாமியார் இருக்கல திலகவதி. மாமியார் மாட்டே போய் அம்மிக்கல்ல போட்டு ஆட்டல. என் பேர் பாண்டியம்மா கிடையாது. போய் என்னன்னு பாரு. அப்பதான் நீயும் இந்த போறேம்மா. வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு நினைச்சேன். கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது நான் எதுக்கு? போய் கேளுத்தா, தான் உனக்கு எல்லாம் புரியும். சரிங்கம்மா. விஷயம் எனக்கு சொல்லிருக்கீங்களா? உங்க மூலமா என்கிட்ட சொல்ல வந்திருக்காரு இந்த விஷயத்த. வரைக்கும் எனக்கு தெரியும்ல உன் புருஷனை பத்தி. இப்பயே போறேன். போய் போலீஸ் அதுல புடிச்சு கொடுக்கல. அந்த ஆளு பொண்டாட்டி கிடையாது. உனக்கு ஒருத்தி பார்த்தாலும் இன்னொருத்தி வேணுமா? வரேன்டா, வரேன். இப்பவே வரேன். தொப்பி மண்டையா. திலகவதி, எப்பா நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கொலா பைப்புக்கு என்ன சண்டை போட்ட நீ? புள்ளைய பத்தி சொல்லிட்டு உன் மருமலை அமுச்சுட்டு இருக்கேன். மரும வந்து உன்னை ஆட்ட போறா. என்னதான் நடக்க போகுதுன்னு அம்மா என்கிட்ட சண்டை போட்ட. உன் ஆட்டம் அடங்க போகுது. திலகவதி ஒரு குட்டி உன் மான சிரிக்க போகுது. பையன் கேடு கட்ட வந்துட்டு அவ பொண்டாட்டிக்கே தெரிஞ்சு போச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஹலோ அப்பா, நல்லா சாப்பிட்டாச்சு. நம்ம பொண்ணு பாண்டியம்மா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படி சொன்னதுக்கு தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். அம்மா தூங்கிட்டு இருக்கா? கூட சேர்ந்துதான் எப்பவுமே சாப்பிடுவா. என்ன ஆளுக்கான என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ளார தூங்கிட்டு இருக்காங்க. அவன் புள்ள புருஷன் இல்லாம இருக்கிறதுனால ரொம்ப ஏங்கி போய் கிடக்குறா. ஆமா, அதுவும் சரிதான். புருஷங்கார கூட இருந்தானா பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்னன்னா அவங்க அம்மா விட்டுட்டு வர மாட்டேங்கிறான். புள்ளதான் பாவம். என்னங்க பண்றது? பொழப்பு இப்படி ஆயிடுச்சுங்க. சரி நான் போய் பாத்துட்டு போறேன். அவளை அவளை பாத்துட்டு போறேங்கிற. ஐயோ வேணாங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பா. அந்த உறக்கத்துல இருப்பா. அவளே நீங்க எழுப்புறீங்க. சாப்பிடுமான்னு சொல்லல. சொல்லிக்கிறீங்க. கடைக்கு கிளம்புங்க. கடையில வேற ஆள் இல்ல. மாமா அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். கடையில மத்த வேலையை பார்த்தாதானே. வேற கடையில ஆளை விட்டு வந்திருக்கீங்க. கடை வேலையை பாருங்க. பாண்டியம்மா பாத்துக்கிறேங்க. அப்படிங்கிறியா? ஒரு எட்டு பாத்துட்டு போறேனே. வேணாங்க, சொல்றதை கேளுங்க. பொண்ணு பார்க்க போவேன். பாத்தீங்கன்னா அழுதுருவீங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, கடையில போய் உங்களால வேலை பார்க்க முடியாது. அதான் சாப்பிட்டீங்களா, கடைக்கு கிளம்புங்க நீங்க. சரி நான் கிளம்புறேன். வந்து என் பொண்ணை பாத்துக்கிறேன். சரிங்க, நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் இப்படி அழுதுட்டே இருக்காத. எல்லார் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கதான் செய்யும். என்னால அத மனுஷனே கிடையாது. புரியுதுங்க. என்ன பண்றது, என் மனநிலை இப்படி இருக்கே. கேட்டாலும் அழுவுறது. சரி நீ படுத்து தூங்கு. சரிங்க. பரணி வந்தா வராட்டி போறான் போங்க. இது வரத்துக்குள்ளார பரணி வரவே இல்ல. அப்புறத்துக்கு போன் பண்ணவும் இல்ல. ஒன்னு அழுதுட்டு இருந்தேன். ஆனா நம்ம பையன் வந்தா வரட்டுங்கிற. நம்ம புள்ள வரட்டுங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டுக்கிறேன் நானு. நீங்க கடைக்கு கிளம்புங்க. சரி கிளம்புறேன். கிளம்புன்னு சொல்லிட்டே இருக்காத. போயிட்டு வாங்க. சரி போயிட்டு விட்டுமா? போயிட்டு வாங்க. தூங்கிட்டு இருக்காங்க. உன்னையே பணத்தை கேளு. நேற்று எடுத்து வை. நைட் வந்து பாத்துக்கிறேன். சரிங்க. வரை கனகா. ஆனா விஷயம் தானே பெருசா இருக்கு. நான் புருஷனை பார்க்க போயிருக்க. என்ன ஆச்சோ தெரியலையே. பணத்தை வாங்கிட்டு வரேன்னு போனவ இன்னும் ஆளை காணாமே. இவ்வளவு நேரம் ஆகுது. ஏதோ போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துருவேன்னு சொன்னா என்ன ஆளை காண பாண்டியம்மாவ. ஆகா என்ன இருக்கும் தெரியலையே. மனுஷன் வேற நைட்டு பணத்தை பத்தி கேக்குறேங்கிறாரு. ஆகா என்ன இருக்குமோ. கூட பொறுமையா பேசிட்டு வருவா. தானே பணத்தை பத்தி கேக்குறேங்கிறாரு. அதுக்கப்புறம் மத்த விஷயம் எல்லாம் பாத்துக்கலாம். கனகா என்னங்க அழுகையை முடிக்கவே இல்லையா நீ? என்னன்னு சொல்லுங்க. நீங்க போனவர் திரும்பி வந்தீங்க. சும்மாதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது உங்களுக்கு? போறேன்னு கிளம்புனீங்க. திரும்பி வந்து என்னை பாக்குறேங்கிறீங்க. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. கிளம்புங்க முத. சரி கனகா போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போங்க, கதை வந்து சாத்திக்கிறேன். திரும்ப வீட்டுக்குள்ளார வந்து கனகான்னு கத்துவீங்க வேற. கதவை சாத்திக்கோவா. சரிங்க. மனுஷன் வச்சுட்டு லோலாயா இருக்கு. பாக்கணும் வரான். பாக்கணும் பாசம் பொங்கிருச்சு பாரு. கனகா வந்து கதவை சாத்திக்கிறேங்க. வா தூங்கிடாத. வரேங்க. நல்ல வேளை நம்ம பேசுறத காதுல வாங்கிக்கல. இல்ல அவ்வளவுதான். 2 ஆக்கிரம் அந்த மனுஷன். என் பிள்ளை கட்டினா கூட தான் சந்தோஷமா இல்ல. பொழுதுனைக்கு அவ கரைச்சு கொட்டிட்டு இருக்கா. பிள்ளையோட சந்தோஷமா இருக்கட்டும். அப்படியே சீக்கிரம் பாண்டியம்மா தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு சரோஜாவை என் பிள்ளை கட்டி வச்சிடணும். இவளாவது நல்லபடியா நிம்மதியா பாத்துக்கவா என் பிள்ளைய. அந்த பாண்டியம்மா அவளா ஒரு மருமவளாக்கும். எதுக்கடி என் வீட்டுக்கு வந்த? நீதாப்பா போன இனிமேட்டு வர மாட்டேன். என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா யாரேன்னு பாக்குறேன். இல்ல உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். நான் இருக்கும் போதே உங்க பையன் இன்னொரு பொண்ணை தேடி போவாரா? உங்க மகனுக்கு இன்னொரு பொண்ணை குடி கொடுக்குற வேலை நீங்க தான் பாக்குறீங்களா? என்னடி பேசுற? அளந்து பேசாமா சும்மா நிறுத்துங்க. வண்டவளம் தண்டவளம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. புத்தி பின் புத்தி எல்லாம் தெரியும் எனக்கு. அதான் புரியுது எனக்கு 5 லட்சம் பணம் எப்படி கரைஞ்சிச்சுன்னு. ஏமா நீ ஏதாவது பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒன்னும் தெரியாமலாம் பேசல, தெரிஞ்சுதான் பேசுறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். வாசல்லே ஒருத்தி செப்பல் இருக்கே, இத பார்த்துதான் பேசுறேன். என்னோட செப்பலே
அம்மா நல்லா ஹை ஹீல்ஸ் போட்டு மினுக்கிக்கிட்டு செப்பல்ல போறீங்களாக்க நீங்க? வாயை திறந்தே அடி, வாயை திறந்தா என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? மாமியாரன்னு பாக்க உங்க மூஞ்சி ஆஞ்சு போடுவியாமா. மூஞ்சி ஆய்வே நீ. அடி ஒத்தை சண்டைக்கு வாடி. வாடி முத. மேல கையை வச்சு நாய் அந்த பாவத்தை குடிக்கணும். என்னை கட்டினானே புருஷன் ஆளா போன தொப்பி மண்டை, அவனை போய் பாக்குறேன். போன பிச்சு போட வேண்டி. கூட்டி கொடுத்துருக்கீங்களா உன்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு? ஆமாடி. பெண்ணடி கூட சந்தோஷமா இருக்கியா? வாழ்றியா? போக மாட்டேங்கிற, போக மாட்டேங்கிற, இந்த வீட்லயே இருக்க மாட்டேங்கிற. என் பிள்ளை ஆசை பாசம் எப்ப தீர்த்துக்கிறது? இப்படி பேசுறதுக்கு உங்க வெக்கமா இல்ல? நீங்களும் ஒரு பொண்ணு தானே? ஒரு பொண்ணு வாழ்க்கையை இருக்கிறீங்களே, உங்க பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? உங்க பொண்ணு வாழ்க்கையை இப்படிதான் நடத்துவீங்களா? இலக்காரமா போயிட்டேன் உங்களுக்கு. உங்களுக்கு உங்க மகனுக்கு நானும் தொக்காவா போயிட்டேன். பார்த்தா எப்படி தெரியுது? அதுக்கு சரி சரின்னு போறவன் தெரியுதா? ஒழுங்கா என் பையன் கூட வாங்கினா அவன் இன்னொரு பொண்ணு தேடி போனோம். வாய் அளந்து பேசுங்காமா. அப்படிதான் பேசுவேன். என் பையன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். எப்படியும் நல்லபடியா இருந்தா சரி. சீக்கிரம் என் பையன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவான். கையெழுத்து போட்டு அனுப்பிடு. என் பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நான் ஏன் சைன் பண்ணி கொடுக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? பண்ற தப்பெல்லாம் நீங்களும் உங்க புள்ள மட்டும்தான். ஏன் சொல்ல வந்துட்டீங்க? அதான் நவுருங்க, நவுருங்க. அந்த ஆளை போய் பார்க்கணும். கர்மம் முடிச்சவன். சீ, என் பெட்ரூம்ல இன்னொரு பொம்பளையாக்கும். கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்னலே கிடையாது உங்களுக்கு எல்லாம். சோத்துல எதை போட திங்கிறீங்க நீங்களா? நீதான் சோத்துல கண்டதை போட சாப்பிடுற, சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறா. ஓடி மானு கேட்டவளே. பொம்பளையேன்னு பாக்குறேன், மேல கை வச்சேன் தாங்க மாட்டீங்க. அம்மா நவுருங்க. முடியாதுடி. இருந்து கையறி. முடியாது. கைய உரி. முடியாது கிளவி. நவுறு முத. ஒரே சண்டை சத்தமா இருக்கு. அதாவது அம்மா டிவில நாடகம் பாப்பாங்க, தான் சண்டையா இருக்கும். ஓ அப்படியா? பேபி என்ன வந்ததுல இருந்து பக்கத்துலயே வர மாட்டேங்கிற? தள்ளி போய் உட்காந்துக்கிற. பக்கத்துல வா பேபி. இந்த வரேன். இந்த தொப்பி மண்டையா உனக்கு நான் வேற கேக்குதா? உங்க இருந்து சிரிச்சு சிரிச்சு இப்படி பணத்தை வாங்கதான் நான் இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கேன்டா. கேன பையல தெரியாம என் கூட சேர்ந்து வாழ்னு ஆசைப்படியே. நடக்கவே நடக்காதுடா. என்னதான் நீ பிளான் போட்டாலும். பேபி வா பேபி. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இருங்க. நம்ம சூழ்நிலையே புரிஞ்சுக்கிட்டு அம்மாவே இந்த ரூமுக்கே வராம இருக்காங்க. நீ மட்டும் என் பக்கத்துல வரவே மாட்டேங்கிறியே. இது என்ன நியாயம் சொல்லு? சரி வந்துட்டேன், போதுமா? அப்பா இப்பதான் மனசு சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா. யாரு கதவு தட்டுறது? வேற யாரும் எங்க அம்மா தான் தட்டுவாங்க. பேபி என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். சரிங்க. பேபி யார் இவங்க? நான் சொல்றேன்டி. இவ்வளவு கோவமா இருக்காங்க. அத்தை யார் அவங்க? ஏன் இவளை பார்த்து திருன்னு முழிக்கிறீங்க? என்னாச்சு அத்தை?